பூலுடையான பெண்ணானவள் என்ன தான் மகன் தான் குதிரை அடக்கிறான்னு தெரியாது. அந்த பூலுடையான முதல்ல எப்படி வருகிறார் தெரியுமா? அந்த சின்ன நம்பியானவர் எப்படி வருகிறார்? ஓட்ட நல்ல சம்மதித்து 1000 பொற்காசுகள் வாங்குறாரு. 1000 பொற்காசுகள் வாங்குறாரு. 1000 பொற்காசை வாங்கியாச்சு. வெள்ள குதிரையில ஏறுறாரு. அது மட்டும் இல்ல மந்திரியாக அங்க ஏழமரக்க வாப்பாட்டுக்கு அவன் தான் கணக்கு பிள்ளை. ஆமா எல்லா சொத்துக்கும் அவன் தான் கணக்கு பிள்ளை ஆயிட்டாப்பா. கண்டிப்பாக. சரி ஏழமரக்க வாப்பாட்டுக்கு அவன் தான் கணக்கு பிள்ளை சின்ன நம்பி. சின்ன நம்பி என்ன வார்த்தை சொல்லுவானோ அதத்தான் மாணிக்க வாசக பிள்ளை கேட்பாரு. சின்ன நம்பி என்ன சொல்றாரோ அது மாணிக்க வாசக கேட்பாரு. ஆமா எல்லாத்துக்கும் அவர் தான் கிண்டாங்க கேட்காது. சரி உடனே பார்த்தாரு மாணிக்க வாசக பிள்ளையோட அருமையோட பெருமையோட வளர்ந்து வரக்கூடிய வேளையில என்னாச்சு சின்ன நம்பிக்கு 21 வயது ஆகிவிட்டது. அவருக்கு வயசோ 21 ஆகி பார்த்தா முத்துவீர பகடையானவன் முத்துவீர பகடையும் பூலுடையானவளும் என்ன சொல்லிக்கிறாங்க? நம்ம அண்ணன் மவன் யாரு? பூலுடைய அண்ணன் மவா. அண்ணன் மவா சோழச்சி நம்ம பேசி முடிச்சாதான் என்ன? 21 பிள்ளைக்கு நல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும். கல்யாணத்தை பார்க்கணும். அண்ணமாவா இருக்காரு எங்க அம்மா ஜுவலச்சி அவரை பிடிச்சி கட்டினா நல்லா தான் இருக்கும். நல்லா பத்திரமா பாத்துக்குவான். அப்படி ஆமா சரி கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும். கனிவுடன பார்க்க வேண்டும். சரி கண்குளிர பார்க்க வேண்டும். கண்குளிர பார்க்கணும். மனமால சூட்ட வேண்டும். மனங்குளிர பார்க்க வேண்டும். மனங்குளிர பார்க்கணும். திருமணம் முடித்து பார்க்க வேண்டும். சரி இரு உள்ளங்களை சேர்த்து வைத்து பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும் அல்லவா? சரி யாருக்கா இருந்தாலும் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும்னு ஆசை வருமா வராதா? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. எங்க அம்மாவுக்கு ஆசை இருக்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உங்க அம்மாவுக்கு ஆசை இருந்துச்சா? அப்படி இருக்கக்கூடிய வேளையில அந்த முத்து வீர பகடைக்கானவன் மனம் முடிக்க வேண்டும் என்று மாமன் மகளான சோழச்சி பெண்ணவளை. சோழச்சி யாரு? ஆதி பிள்ளை. யாரு? ஆதி பிள்ளை. ஆமா பார்த்தா என்னச்சா ஆண்டி பகடை. ஆண்டி பகடை மவள சோழச்சி. சோழச்சிய பொண்ணு பார்க்கறதுக்காக உடனே என்ன செய்யறாங்க? ஏன் பணக்குடியில பணக்குடியில வராரு. எப்பா உனக்கு நாளைக்கு மாமா மவளை பேசி முடிக்க போறேன். காலையில வீட்டுக்கு வந்து பாத்துக்க. என்ன செய்ய எல்லா வேலையும் தூர போட்டு சரி நாளைக்கு மாமா மகளை பேச போறேன். அதனால நீ சீக்கிரம் வந்துடணும். அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு தோட்டத்துல கணக்கு எழுதிட்டு கிடக்கப்படாது. ஒரு மாமா கோவப்படும் பாத்துக்க. சீக்கிரம் வந்துருவியா? சரி வந்தா சரி கல்யாணம் பாத்துக்க. சரி யாரு ஆட்டும் என்று சம்மதித்து முத்துவீர மகளையாட வீடதில வேப்பலாம் குளமதில வெள்ள நல்ல குதிரையை
மணமகனாலே ஒரு முக பொலி வருமல்ல. மணமகன் சொன்னாலே வெக்க அப்படியே கண்ணால வரும். ஆமா வருமல்ல. ஏற்கனவே அவனோட சின்ன தம்பி அழக சொன்னா இந்த ரெண்டு உலகம் காணாதில்ல. சின்ன தம்பி அழகுன்னா அப்படி ஒரு அழகு. அழகிலே அழகு பேர் அழகு. மன்மதனே தோத்து பேரும் சின்ன தம்பி அழகுல. அவனோட ஒரு சுருட்ட முடி, அவனோட செக்க சிவப்பு அழகு, அவனோட உதட்டே அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். யாரு ஒண்ணு போல போட கருத்து டிரான்ஸ்பர். ஆமா இவரை போலயே அப்படி ஒரு அழகு. வெள்ளையாத்தா இருந்தேன். என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சா அன்னைக்கு கற்பாயிட்டேன். என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு கற்பாயிட்டேன். உதட்டுல கற்பாயிட்டோம். பார்த்தா சோனச்சி வெண்ணவளை மணமுடிக்க வேண்டும் என்று சொல்லு. அவளுக்கு முகூர்த்தம் பார்க்க வேண்டும். முகூர்த்தம் பார்க்கணும்ல. பூ முடிச்சு நல்ல நாள் பார்த்து வச்சா உடனே அடுத்த வாரம் 8ஆம் நாள் கல்யாணத்தை போடலாம். எப்பா பரிசம் போட வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆனழக சின்ன தம்பியானவன் மாட்டு வண்டியில
எழுதிக்க நீதான் என்ன செய்யறாங்க அங்கோட எழுதிக்காட்டு ஆமா அது எழுதிக்க பேப்பர் எடுத்துக்கிட்டியா எப்படியா எப்பா இங்க பாரு பொண்ணு விட்டாரு மாப்பிள்ளை விட்டாருக்காருங்க யாரு அதாவது முத்து வீர பகவன் எழுதிக்க 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 இப்ப எழுதிக்க முத்து வீர பகவன் தந்தையார் முத்து வீர பகவன் அவருக்கும் தாயான பூலுடைய அவருக்கும் பிறந்த அழகு மகன் யாருக்கு பிறந்த அழகு மகன் சின்ன நம்பிக்கும் அது மட்டுமல்ல அவருடைய மாமன்னான தாய் மாமன் யாரு ஆண்டி பகலைக்கும் எழுதிக்க ஆமா ஆண்டி பகலைக்கு மகளாக சோனச்சி என்பவளை இரு வீட்டாரின் சம்மதத்தோட இரு வீட்டாரின் மன ஒப்புதலோட இருவருக்குமே நிச்சயதார்த்தம் நடக்கிறது இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது சோனச்சி பெண்ணுக்கும் சின்ன நம்பி பெண்ணுக்கும் இருவருக்கு நிச்சயதார்த்தம் எப்படி நடக்கு எம்மா கொலப்படுங்க ஆமா இரு வீட்டார் அழைப்புதலோட நிச்சயம் நடந்து இருந்து 8வது நாள் எப்பா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது புதன்கிழமை அன்னைக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு முகூர்த்த கால் நட்டு காலையில கோழி கூவுத நேரத்துல ஆமா 4:30 5:30 உள்ள நல்ல நேரம் மனம் முடிக்க வேண்டும் புது மாப்பிள்ளையாக பரிசம் கட்டி ஏன் அந்த நல்ல வேலை சின்ன நம்பி பூ வச்சாச்சுல அப்ப புது மாப்பிள்ளை தானே சின்ன நம்பி பணக்குடி மாணிக்க வாசக பிள்ளை அவ வச்சா யாரு பாப்பா கொடி ஆண்டி பிள்ளை அம்புரா பிள்ளை ஆண்டி பிள்ளை அழக பிள்ளை மந்திரவாதி மாயாண்டி பிள்ளை வண்டிக்கார சோம பிள்ளை 5 பேர் 5 பிள்ளை பாரு 5 அண்ணன் தம்பிகளுக்கு ஒரே ஒரு அக்கா யாரு சுந்தரநாச்சியா யாரு சுந்தரநாச்சியா பாப்பா கூட இடம் அதுல அம்பராம்பள்ளைக்கு உள்ள வயக்காட்டுல அதாவது எங்க கட்டப்புள்ளியோட மாதிரி கட்டப்புள்ளியோட மாதிரி கருங்கோலத்தை பரவுக்குள்ள முருகோலத்தை பரவும் ஐயா உத்தமோட பாசனமா உத்தமோட பாசனமா ஐயா ஒரு பூவோட விளையும் ஐயா மந்திரவாதி மாயாண்டி பிள்ளைக்கு சோமா பிள்ளைக்கு இவங்களுக்கு 5 பேருக்கு பணிவிடை யாரு ஐயா மாட சாம்பா பகடை ஐயா மாட சாம்பா பகடை ஐயா சவுண்ட் கேட்டு சவுண்ட் கேட்ட உடனே என்ன செய்தான்
அப்ப அந்த மாதிரி காண்மனை ஆ. நீ பலியிட்டாயானால் ஆனால் இந்த 7 கிடார திரவியத்தை நீ எடுக்கலாம் என்று சொன்னாரு. சரி பார்த்தாரு என்ன? இந்த ஒருவனுக்கு ஒருவன் வீரனுக்கு எங்க போக எங்க போக? என்று சொல்லும் பொழுது என்ன? பார்த்தாரு ஆ. இந்த ஒருத்தன் இருக்குன்னா ஆமா. உடனே மாடச்சாமா எங்க ஓடி வரான் அவன் ஓட்ட நல்ல அப்படி நடைய. ஓடி வரான் மாடச்சாமா யா தம்பரானே இளமதுரை. தம்பராம்பிள்ளை இளமதுரை ஓடி வராரு. ஐயா நான் ஒரு 7 நல்ல திரவியத்தை பார்த்திருக்கேன். அது ஒரு நொண்டி புலம் பார்த்திருக்கேன். அந்த நொண்டி புலத்துக்கு நம்ம நலபதி கொடுத்தா 7 திரவியத்திலும் நமக்கு பங்கு உண்டு. 5 பேர் உங்க 5 பேருக்கு ஒவ்வொரு பங்கு, உங்க அக்காவுக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு, 7 பங்கு நம்ம பங்கு வைக்கலாம் என்று சொல்லும் பொழுது உடனே தம்பராம்பிள்ளை பார்த்தாரு. அப்போ அக்கா வீட்டுல இருக்க சின்ன நம்பி வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் பூவாடக்காரன். அவனை பறி கொடுத்தோம்னா நமக்கு இந்த 7 நேரம் தேர்த்து இருக்கும். உடனே ஏன் தம்பி இங்க வாப்பா. வா, 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 வா. உடனே பார்த்தாரு ஏன் தம்பராம்பிள்ளை வா, 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 வா. வா, அந்த மாதிரி உன்னை வேண்டியது ஒவ்வொரு வேலை. அதாவது தம்பராம்பிள்ளை சுந்தரராஜனுக்கு 2 மலம் எழுதாரு. ஒண்ணு சுந்தரராஜனுக்கு ஒரு ஓலை, இன்னொரு ஓலை யாருக்கு சும்மா எழுத மாட்டேங்குது. சுந்தரராஜனுக்கு ஒரு ஓலை, அடுத்து அக்கா மாப்பிள்ளை மாணிக்க வாசல் பிள்ளைக்கு ஒரு ஓலை. 2 ஓலை எழுதாரு. எப்படி அம்புள்ள மாமா நலன் 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 நலனாலே ஆவோ ஆவல்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பிள்ளை மார்பத்துல நல நலம் அறிய ஆவோ நான் இங்கு நலம் நீங்க நலமா எங்க அக்கா எப்படி இருக்கா. அதாவது நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை நைட்டு எங்க அப்பாவுக்கு வருடாந்திர திதி நடக்கிறது. அதனால நீங்க இந்த காய்கறி விலை அதிகமாக இருக்கிறனால பணக்குடி சந்தையில உங்க அருமை பிள்ளை வளர்ப்பு பிள்ளை செல்ல பிள்ளை சின்ன நம்பி கையில பல காய்கறி பிள்ளைய வாங்கி கொடுத்து விடவும். இப்படிக்கு உங்களது மைத்துனர் 5 தம்பரம் பிள்ளைங்க ஆண்ட பிள்ளை அழகு பிள்ளை மாயாண்டி பிள்ளை சோப பிள்ளை. இப்ப ஒரு மணி எழுதிச்சியா, ஒரு ஓலை எழுதிச்சா, அடுத்த ஓலை எடு, அடுத்த ஓலை எடு. இது யாருக்கு? சுந்தரராஜ அக்காவுக்கு. அன்புள்ள அக்கா நலம் நலம் ஐயா ஆவோ. அக்கா அக்கா எக்காரி நலமா. அதாவது நான் உங்ககிட்ட ஒரு யாருக்கு சொல்லுதேன், நீ அதை மனசுக்குள்ள வச்சுக்க. அதாவது நம்ம கட்டப்புளி கருங்குளத்து பருவக்குல ஒத்தமான பாசனத்துல ஒரு குளத்து பருவக்குல கரையோர வழிக்குல 7 கிராம திரவி இருக்கு. இந்த திரவியத்தை நம்ம எடுக்கணும்னா எனக்கு ஒரு பங்கு உண்டு. அதனால ஒருத்தனுக்கு ஒருத்த மகனா நரபலி கொடுக்கணும். அதுக்கு வாங்கிட்ட இருக்க சின்ன நம்பிய பணக்குடி சந்தையில காய்கறி வாங்கிட்டு வர சொல்ல சொன்னாரு. உடனே பார்த்தாரு என்ன செய்தா இவன் உடனே சோழம் சீக்கிரம் பணக்குடி சந்தையில காய்கறி 2 ஓலை எங்க வருது 2 ஓலை